Hello everyone, இது Compiler Design Unit 5 ஓட செகண்ட் லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல பிரின்சிபல் சோர்சஸ் ஆஃப் ஆப்டிமைசேஷன் பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து மொத்தம் 7 டாபிக்ஸ் இருந்துச்சு. அதுல முதல் 4 டாபிக் லாஸ்ட் வீடியோல பார்த்தாச்சு. இப்போ அடுத்த 3 டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல கம்பைல் டைம் எவாலுவேஷன் என்னன்னு பார்த்தோம், காமன் சப் எக்ஸ்பிரஷன் எலிமினேஷன் என்னன்னு பார்த்தாச்சு, காப்பி ப்ரொபகேஷன் என்னன்னு பார்த்தோம், அடுத்து கோட் மோஷன் என்னன்னு பார்த்தாச்சு. சோ முதல் 4 இது முடிஞ்சு. இப்ப நெக்ஸ்ட் இந்த 3 டாபிக், ஸ்ட்ரென்த் ரிடக்ஷன், டெட் கோட் எலிமினேஷன், லூப் ஆப்டிமைசேஷன். சோ இதுல லூப் ஆப்டிமைசேஷன் வந்து இம்பார்ட்டன்டான டாபிக். ஏன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து தனியா கூட ஒரு 6 மார்க்லயோ 8 மார்க்லயோ கூட தனியா கேட்கலாம். சோ இந்த லூப் ஆப்டிமைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த 3 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் ரிடக்ஷன். சோ ஸ்ட்ரென்த் ரிடக்ஷன் என்னன்னு பாருங்க. The strength of certain operators is higher than the others. ஒரு சில ஆபரேட்டர்ஸ்க்கு நம்ம பார்த்த மாதிரி தான். ஸோ பிரசிடென்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி தான் ஒரு சில ஆபரேட்டர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும். அதாவது அந்த ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ற காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டார் இஸ் ஹையர் தென் பிளஸ். ஸோ நான் அடிஷன் பண்றதை விட மல்டிபிகேஷன் பண்றதுக்கு காஸ்ட் அதிகமாகும். ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன பண்றேன், நான் மல்டிபிகேஷன் பண்ற இடத்துல நான் அடிஷன் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ இப்போ a into 3 இருக்கு. சோ நான் இதை அவாய்ட் பண்றதுக்கு பதிலா நான் a plus ஏன்னு எழுதிக்கலாம். சோ நான் இப்படி மல்டிபிகேஷன் காஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால அதோட லோயர் ஸ்ட்ரென்த் ஆபரேட்டரை நான் யூஸ் பண்றது மூலமா ஸ்ட்ரென்த் ரிடக்ஷன் ஆகுது. சோ அந்த ஸ்ட்ரென்த் ரிடக்ஷன் பண்றதுக்கு தான் இந்த டெக்னிக். ஓகேவா? Therefore, in strength reduction technique, higher strength operators are replaced by lower strength operators. சோ அதான் நான் மல்டிபிகேஷனுக்கு பதிலா என்னால அடிஷன் யூஸ் பண்ண முடிஞ்சுன்னா நான் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பாக்குறது தான் ஸ்ட்ரென்த் ரிடக்ஷன் டெக்னிக். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃபார் லூப் கொடுத்துருக்காங்க. ஃபார் i = 1 50. ஸோ 1ல இருந்து 49 வரைக்கும் இந்த லூப் ஆகுது. இதுல என்ன பண்றாங்கன்னு பாருங்க. கவுண்ட் = i * 7. ஸோ ஐய வந்து 7ஆல மல்டிப்ளை பண்ணிட்டே வராங்க. ஸோ இது வந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஃபர்ஸ்ட் வந்து 1ல நான் மல்டிப்ளை பண்றப்ப 1 × 7 எனக்கு 7 கிடைக்கும். அடுத்து 2ல வர்றப்ப 2 × 7 14 கிடைக்கும். அடுத்து 3 × 7 21. ஸோ இப்படியே எனக்கு கிடைச்சிட்டே போகும். சோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கோம், இங்க வந்து 7ஓட மல்டிபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கும் இந்த லூப்ல. சோ இதே லூப் வந்து நான் மல்டிபிகேஷன் பதிலா அடிஷன் வச்சு என்னால எழுத முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சு பாக்குறப்ப என்னால எழுத முடியும். எப்படின்னு பாருங்களேன். திஸ் கோட் கேன் பி ஆப்டிமைஸ்ட். இதை வந்து நான் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, நான் ஃபர்ஸ்டே temp = 7 ஒரு வேரியபிள் எடுத்துட்டு சோ அதே லூப்ல தான் நான் உள்ள போடுறேன். அந்த லூப்ல என்ன பண்ணேன்னா கவுண்ட் = temp. சோ ஃபர்ஸ்ட் கவுண்ட் வந்து டெம்புங்கிற வேரியபிள் அசைன் பண்றோம் கவுண்ட்ல பண்ணிட்டு temp = temp + 7. சோ இங்க மல்டிபிகேஷன் இருக்கு இல்லையா, சோ 7ஓட மல்டிபிகேஷன் வேற ஒண்ணும் இல்ல, ஒவ்வொரு தடவையும் 7 தான் ஆட் ஆகுது. பாருங்களேன். சோ 7ல இருந்து 14, அடுத்து 14ல இருந்து 21, அடுத்து 28, ஒவ்வொரு தடவையும் 7 தான் ஆட் ஆகுது. சோ அதான் நான் இங்க பண்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு 7 வரணும், அதனால நான் வெளியே 7 எடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் கவுண்ட்ல 7 போட்டாச்சு. இது மூலமா எனக்கு கவுண்ட்ல 7 வந்துடும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன ஆகுது, அதோட ஒரு 7 ஆட் பண்ணி விட்டுறேன். சோ 7 ஆட் பண்ணா இப்ப 14 இருக்கும். இப்ப நான் லூப்ல போயிட்டு வர்றப்ப எனக்கு 14 கவுண்ட்ல வந்துடும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் வர்றப்ப மறுபடியும் 14ஓட 7 ஆட் பண்றேன். சோ நான் மறுபடியும் லூப்ல வர்றப்ப 21 வரும். சோ இப்படி பண்றது மூலமா நான் 7 ஆட் பண்ணி அதே 7 14 21ங்கிற இந்த அவுட்புட்டை நான் கொண்டு வர முடியும். சோ இதுதான் கோட் ஆப்டிமைசேஷன்ல ஸ்ட்ரென்த் ரிடக்ஷன். சோ நான் இப்படி ஒரு மல்டிபிகேஷன் யூஸ் பண்ற இடத்துல நான் அடிஷன் யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணிட்டேன். சோ இது ஸ்ட்ரென்த் ரிடக்ஷன். இதான் நம்மளோட 5th டெக்னிக். இருந்துச்சா? நெக்ஸ்ட் வந்து 6th. 6வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெட் கோட் எலிமினேஷன். சோ டெட் கோட் எலிமினேஷன் வேற ஒண்ணும் இல்ல, நம்மளோட கோட்ல ஒரு சில லைன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாமே இருக்கும். சோ அப்படி இருக்கிறத வந்து நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, a variable is set to be live in a program if its value is used subsequently. சோ நான் ஒரு வேரியபிளை நான் திரும்ப நான் யூஸ் பண்ண மாட்டேன்னா அந்த வேரியபிள் லைவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இந்த வேரியபிளை யூஸே பண்ணல அப்படின்னா அது பேர் டெட் வேரியபிள். அதர்வைஸ் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் டெட் வேரியபிள். ஓகேவா? ஒரு வேரியபிள் நான் யூஸ் பண்ண மாட்டேன், அது லைவ் வேரியபிள். அதை நான் யூஸ் பண்ணாமே இருந்தேன் அப்படின்னா டெட் வேரியபிள் ஆயிரும். சோ இது இப்படி இருக்கிறத நான் எலிமினேட் பண்றதா டெட் கோட் எலிமினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, i = 0 நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிட்டு if i = 1 a = x + 5. சோ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இஃப் கண்டிஷன்ல என்ன செக் பண்றேன், i 1ஆ இருந்தா இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்றேன். சோ இப்ப இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது. இந்த இஃப் கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகவே ஆகாது. ஏன்னா i வந்து 0வா இருக்கு, நமக்கே தெரியுது. சோ இப்படி இருக்க இடத்துல இது வந்து டெட் கோடு. இது வந்து நம்ம யூஸே பண்ண மாட்டோம். இந்த இஃப் கண்டிஷன் வந்து யூஸே பண்ண மாட்டோம். சோ இதான் டெட் கோடு. இந்த டெட் கோடை நம்ம எழுதாமலே இருக்கலாம். சோ இதான் டெட் கோட் எலிமினேஷன். ஓகேவா? சோ இப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்றது மூலமா நமக்கு எஃபிஷியன்சி கூடும். இது டெட் கோட் எலிமினேஷன். ரொம்ப சிம்பிளான டாபிக்.
நெக்ஸ்ட் வந்து லூப் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த லூப் ஆப்டிமைசேஷன் வந்து இம்பார்ட்டன்ட். இதை வந்து ஒரு 6 மார்க்ஸ்ல கூட நம்ம கேட்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இதுவும் இதுல வந்து ஒரு 5 இருக்கு. ஃபர்ஸ்ட் கோட் மோஷனும் ஸ்ட்ரென்த் ரிடக்ஷன் நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்தது தான். 4th டெக்னிக் 5th டெக்னிக்கா வரும். ஸோ அதே தான் இங்க திருப்பி எழுதினா போதும். இது வந்து நீங்க லூப் ஆப்டிமைசேஷன் தனியா கேட்டாங்கன்னா இதை இங்க திருப்பி எழுதிக்கோங்க. இல்ல பிரின்சிபல் சோர்ஸ் ஆஃப் ஆப்டிமைசேஷன் எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த 2 டெக்னிக் உங்களுக்கு தேவையில்லை. இது இந்த 3 மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? சோ தனியா கேட்டாங்கன்னா இந்த முதல் 2 கோட் மோஷன் ஸ்ட்ரென்த் ரிடக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தது 4th டெக்னிக் 5th டெக்னிக்ல பார்த்திருக்கோம். அதை எடுத்து இங்க எழுதிக்கோங்க. இப்ப இதுல புதுசா என்ன பார்க்க போறோம்னா லூப் இன்வேரியன்ட் மெத்தட், லூப் அன்ரோலிங், லூப் ஃபியூசன் ஆர் லூப் ஜாமிங். சோ இந்த 3 என்னங்கிறத இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து லூப் இன்வேரியன்ட் மெத்தட். சோ இன்வேரியன்ட் மெத்தட்னா என்னன்னு பார்க்கலாம். இன் திஸ் டெக்னிக் வி ஆப்டிமைஸ் த கோட் பை ரெடியூசிங் த கம்ப்யூட்டேஷன்ஸ் இன்சைட் த லூப். ஸோ லூப்குள்ள நடக்கிற கம்ப்யூட்டேஷன்ஸ் நம்ம குறைக்க ட்ரை பண்றேன். அப்படி ட்ரை பண்றது மூலமா எனக்கு கோட் வந்து ஆப்டிமைஸா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க புரியும். ஸோ எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நீங்க நினைவு வச்சுக்கோங்க. இதே எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் எழுதணும் அவசியம் இல்லை. பட் கான்செப்ட் நினைவு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். ஸோ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல போடுறோம். இந்த ஃபார் லூப்ல கே ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஏ பை பின்னு இருக்கு. ஸோ கே ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஏ பை பின்னு இருக்கு. இதுல பாருங்களேன், இந்த ஏ பை பிங்கிற வேல்யூ வந்து சேஞ்சே ஆகாது. ஸோ ஏ பை பிங்கிறது எந்த வேல்யூ வந்தாலுமே நம்ம லூப்ல எத்தனை தடவை வந்தா கூட இந்த ஏ பை பி சேஞ்சே ஆகாது. ஆனா நம்ம ஒவ்வொரு தடவை லூப்ல வர வர இந்த ஏ பை பி கால்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ திரும்ப திரும்ப கம்ப்யூட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வரேன் ஜீரோல வரேன். ஸோ 0 பிளஸ் ஏ பை பி. ஸோ இப்போ ஏ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏக்கு 10ன்னு எடுத்துப்போம், பிக்கு 2ன்னு எடுத்துப்போம். ஸோ 10/2 5 வருது. ஸோ நான் ஒவ்வொரு தடவை நான் லூப்ல வரப்போ 10/2 10/2 10/2 கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இப்படி நான் எத்தனை தடவை லூப் வரேனோ அத்தனை தடவை அந்த கால்குலேஷன் திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கும். ஆனா இது சேஞ்சே ஆகாது. ஸோ சேஞ்சே ஆகாத கால்குலேஷன் திரும்ப திரும்ப நடக்க தேவையில்லை. ஸோ இதை நான் எப்படி எலிமினேட் பண்ணலாம் கேட்டீங்கன்னா, பாருங்க அதே கோடு தான் நம்ம ஆப்டிமைஸா எழுத போறோம். டி ஈக்குவல் டு ஏ பை பி நம்ம வெளியே எடுத்துக்கிட்டேன். ஸோ லூப்புக்கு நான் வெளியவே டி ஈக்குவல் டு ஏ பை பி கால்குலேட் பண்ணியாச்சு. கால்குலேட் பண்ணிட்டு அதை நான் டீல அசைன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றேன், அதே லூப்ல கே ஈக்குவல் டு ஐ பிளஸ் டீன்னு போட்டேன். ஸோ நான் இங்க பண்ற அதே தான் இங்க நடக்க போகுது. ஆனா இங்க வந்து ஏ பை பியை திரும்ப திரும்ப கால்குலேட் பண்ணாது. ஸோ அதை கால்குலேட் பண்ணி வச்சிருந்த ஆன்சர் மட்டும் இங்க வந்தா போதும். புரிஞ்சா? ஸோ ஒரு எவாலுவேஷன் ஒரு கம்ப்யூட்டேஷன் வந்து திரும்ப திரும்ப நடக்காது. ஸோ இப்படி பண்றதுக்கு பேர் தான் லூப் இன்வேரியன்ட் மெத்தட். லூப்ல இருந்து நம்ம கம்ப்யூட்டேஷன்ஸை கம்மி பண்றோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் லூப் அன்ரோலிங். ஸோ லூப் அன்ரோலிங் என்னதுன்னா, ஒரு லூப்ல திரும்ப திரும்ப நம்ம லூப்ல போயிட்டே இருக்கோமா, அது எத்தனை தடவை நம்ம வர்றோங்கிறத ரெடியூஸ் பண்ண பார்க்கேன். ஸோ அதாவது ஒரு லூப்பு ஒரு 10 தடவை நடக்குதுன்னா அதை நான் கம்மி பண்ண பாக்குறேன். ஸோ அப்படி கம்மி பண்றதா லூப் அன்ரோலிங். எப்படி கம்மி பண்றோம்னு பாருங்களேன். இன் திஸ் மெத்தட் த நம்பர் ஆஃப் லூப்ஸ் கேன் பி ரெடியூஸ்டு. ஸோ எத்தனை தடவை லூப்ஸ் ஆகுதோ அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா பை ரைட்டிங் த கோட் 2 டைம்ஸ். ஸோ ஒரு சில நேரத்துல நம்ம லூப்பை அந்த கோடை வந்து 2 தடவை எழுதுறது மூலமா நம்ம கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ ஐ ஈக்குவல் டு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வைல் ஐ லெஸ் தென் 10. ஸோ ஐ 0ல இருந்து 9 வரைக்கும் லூப் ஆகிக்கிட்டே இருக்கு. இங்க என்ன பண்றேன், ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு 0. ஸோ ஏன்னு ஒரு அரே இருக்கு. அந்த அரையில உள்ள இண்டெக்ஸை வந்து நான் 0ன்னு மாத்த போறேன். ஸோ ஐ 9 வரைக்கும் இருக்கு. ஸோ 0ல இருந்து 9th இண்டெக்ஸ் வரைக்கும் எல்லா வேல்யூ 0ன்னு மாத்த போறேன். இதான் என்னோட ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு நான் வந்து ஒன்னொருக்கா இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இந்த லூப் பண்ணிட்டே இருக்கேன். இதை நான் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அதே ஐ ஈக்குவல் டு 0 தான் ஸ்டார்ட் பண்றேன். அதே 9 வரைக்கும் தான் நான் போக போறேன். ஸோ இதுல வந்து ஏ ஐ ஈக்குவல் டு 0 போட்டு ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். மறுபடியும் அந்த ஏ ஈக்குவல் டு 0 போட்டு மறுபடியும் ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். இப்படி பண்றது மூலமா ஒரே நேரத்துல 2 இண்டெக்ஸ்க்கு நான் ஒரு தடவை லூப்ல வரப்பே 2 இண்டெக்ஸ்க்கு நான் அசைன் பண்ணிடுறேன். புரியுதா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லூப்ல 0ன்னு அசைன் ஆகும். அடுத்த 2வது இண்டெக்ஸ்ல அடுத்த லூப்ல அசைன் ஆகும். அடுத்த 3வது இண்டெக்ஸ்ல அடுத்த லூப்ல அசைன் ஆகும். ஸோ இப்படி ஒவ்வொருக்கா வரப்பையும் ஒவ்வொரு தடவை அசைன் ஆகும். ஓகேவா? இதே இது இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 0ன்னு இருக்கு. 0ங்கிறப்ப நான் லூப்ல வருவேன். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு 0ன்னு அசைன் பண்ணிடுவேன். அடுத்து 1 இன்க்ரிமெண்ட் ஆயிட்டேன். ஸோ இப்போ 1ன்னு ஆயிடுச்சு எனக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு மறுபடியும் நான் 0ன்னு அசைன் பண்றேன். இப்போ மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு, 2ன்னு வந்துச்சு. இந்த 2 வந்து லூப்ல போகும். ஸோ அப்ப 2 வந்து இப்போ நான் 0ன்னு அசைன் பண்றேன் செகண்ட் இண்டெக்ஸ்ல. அடுத்து மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகுது, 3ன்னு ஆயிரும். ஸோ இப்போ 3யோட இண்டெக்ஸ்ல நான் 0ன்னு அசைன் பண்றேன். ஸோ அடுத்து மறுபடியும் 4 ஆயிடுச்சு. ஸோ இப்ப ஒவ்வொரு லூப்லயும் 2 தடவை நான் அசைன் பண்ணிட்டே வரேன். ஸோ இங்க நடக்கிறத நான் இங்க அப்படியே பாதியா குறைச்சிடலாம். ஸோ இங்க 10 தடவை லூப்ல போனேன்னா இங்க வந்து 5 தடவை லூப்ல போறேன். ஸோ இதுதான் லூப் அன்ரோலிங். ஸோ நம்ம லூப்ல எத்தனை தடவை போறோங்கிறத கம்மி பண்றோம். ஸோ சிம்பிள் தான். நீங்க லைட்டா இந்த எக்ஸாம்பிள் நீங்களா ஒரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப நெக்ஸ்ட் லூப் ஃபியூசன். ஸோ லூப் ஃபியூசன் என்னன்னா, நமக்கு நிறைய லூப் இருக்கு.
ஸோ அந்த நிறைய லூப் தேவையில்லாம எழுதாம நம்ம அதை ஒரே லூப்பா மாத்திரலாம். ஸோ அப்படி மாத்த முடிஞ்சுன்னா அதுவும் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாருங்க, இன் திஸ் மெத்தட் செவரல் லூப்ஸ் ஆர் மெர்ஜ் டு ஒன் லூப். ஸோ நிறைய லூப்ஸ் நான் ஒரு லூப்பா மாத்துறேன். எப்படி மாத்துறேன் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஃபார் i ஈக்குவல் டு 0, i less than 10, i plus plus. ஸோ நான் 0ல இருந்து 9 வரைக்கும் நான் லூப் பண்றேன். ai ஈக்குவல் டு 0 நம்ம இப்போ பார்த்ததுதான். ஸோ ஒரு அரேய நான் எல்லா இண்டெக்ஸ்லயுமே நான் 0ன்னு வர வைக்க போறேன். நம்ம இப்போ பார்த்ததுதான். ஸோ இது ஒரு லூப். இன்னொரு லூப் பாருங்களேன். ஸோ ஃபார் i ஈக்குவல் டு 0, i less than 10, i plus plus. ஸோ அதே மாதிரி தான் 0 வந்து 9 வரைக்கும் தான் நம்ம லூப் பண்றோம். இதுல வந்து b of i ஈக்குவல் டு 0. ஸோ பின்னு ஒரு அரேக்கு நான் 0ங்கிற இண்டெக்ஸை அசைன் பண்றேன். ஸோ இதுல இதை பண்றதா இங்கேயும் பண்றேன். ஆனா இது வேற அரே, இது வேற அரே. இதுக்கு நம்ம 2 லூப் எழுதணுமா? ஒரே லூப்லயே 2 அரேக்குமே நம்ம அசைன் பண்ணலாமே. ஸோ அப்படி பார்த்துட்டு நான் இந்த 2 லூப்பையும் மெர்ஜ் பண்றேன். எப்படி மெர்ஜ் பண்றேன் பாருங்க. இட் கேன் பி ரிட்டன் அஸ் ஃபார் i ஈக்குவல் டு 0, i less than 10, i plus plus. ஸோ 0ல இருந்து 9 வரைக்கும் போறேன். இதுலயே ஏங்கிற அரேக்கும் மாத்திரேன், பிங்கிற அரேக்கும் மாத்திடுறேன். ஸோ இந்த ரெண்டையுமே ஒரே லூப்ல பண்றது மூலமா நான் இந்த 2 லூப் பண்றதை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இது லூப் ஃபியூஷன்ங்கிறது. இது மூலமா நம்ம கோட் ஆப்டிமைஸ் ஆகும். ஸோ இவ்வளவுதான் பிரின்சிபல் சோர்ஸ் ஆஃப் ஆப்டிமைசேஷன்ங்கிறது. 7 டெக்னிக்ஸ் இருந்துச்சு. இந்த 7 டெக்னிக்ஸ்ல லூப் ஆப்டிமைசேஷன்லயே ஒரு 5 டெக்னிக் இருக்கும். ஸோ இவ்வளவுதான் பிரின்சிபல் சோர்ஸ் ஆஃப் ஆப்டிமைசேஷன். ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஆனா எல்லாமே சின்ன சின்ன கான்செப்ட் தான். ஸோ எத்தனை கான்செப்ட் இருக்குன்னு மட்டும் நீங்க நினைவு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்க ஈஸியா எழுதிடலாம். ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.